வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் இருக்கக்கூடிய இங்கே இந்த 6th சம்மை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ ஈக்குவல் எக்ஸ் பிலாங்ஸ் டு, இது வந்து பிலாங்ஸ் டு ஆர் சப்செட், ரெண்டில் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? இ மாதிரி போட்டிருப்பாங்க, இது வந்து பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லலாம். ஆர் சப்செட் ஆஃப் டபிள்யூ, டபிள்யூனா ஹோல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? முழு எண் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ முழு எண் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 1 2 3 4 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து டபிள்யூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு லெஸ் தேன் 2. ஸோ எக்ஸு வந்து டபிள்யூக்குள்ளே இருக்குது, பட் அதே எக்ஸ் வந்து என்னது, 2 விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம, அப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். எக்ஸு வந்து எதில் இருக்குது அப்படின்னா பிலாங்ஸ் டு, ஓகேங்களா, இதுக்கு பேர் பிலாங்ஸ் டு ஆர் சப்செட். ஸோ எக்ஸு வந்து டபிள்யூன்னு கொடுத்துட்டாங்க. வி நோ தட் டபிள்யூ வந்து என்னது 0 1 2 3 அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா, பட் இங்கே வந்து கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு லெஸ் தென் 2. இந்த எக்ஸு டபிள்யூக்குள்ளே இருக்குது, ஆனால் என்னது 2 விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 விட கம்மினா எது, இங்கே தாண்டி எதுவுமே வராது, இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸு செட்டு என்ன எலமெண்ட்லாம் வரும், 0,1 வருமா. ஸோ எக்ஸ் வந்து 0,1 அப்படின்னு கொடுக்காம, டைரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி சுற்றி வளைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து எழுதினாலே நம்ம இந்த சம அழகாக செஞ்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி. ஸோ இப்போ வந்து எக்ஸுன்றதுக்கு பதிலாக இங்கே ஏ செட்டுன்னு பேர் கொடுத்துட்டாங்க. ஏல இருக்கு, ஏ வந்து எக்ஸு தான், பட் எக்ஸு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பி வந்து எக்ஸு தான், பிலாங்ஸ் டு என்னு. என்னுனா என்ன, என் ஃபார் நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா, NATU நேச்சுரல் நம்பர். ஸோ அப்போ நம்பர் நேச்சுரல் நம்பர்னால் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 4 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஹோல் நம்பர் அப்படின்றப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, நேச்சுரல் நம்பர்ன்றப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. பட் அதுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நேச்சுரல் நம்பருக்குள்ளே தான் எக்ஸ் இருக்குது, பட் எக்ஸு வந்து என்னது 1 லெஸ் தேன் எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ 1 விட அதிகம், கண்டிப்பாக 1க்கு மேலே தான் இருக்கணும் நேச்சுரல் நம்பர். 1 விட அதிகம் தான், ஆனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ 4ம் வரலாம், 4 விட கம்மியாகவும் வரலாம். ஸோ அப்போ 4க்கு மேலே போகக்கூடாது. அப்போ என்ன இருக்குது, 2 3 4. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அர்த்தம் இதுதான், எக்ஸு வந்து 1 விட அதிகமாக இருக்கணும், 4 விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே அர்த்தம். ஓகேங்களா, 4க்கு மேலே போகக்கூடாது அப்படின்றது தான். ஓகேங்களா, அப்போ 4க்கு மேலே போகக்கூடாதுன்னா நான் 4க்கு மேலே போகல, இங்கேயே கட் பண்ணிவிட்டேன், இங்கே 1க்கு மேலே கட் பண்ணிக்கேன். ஸோ 2 3 4 இதுதான் வந்து என்னது, பி ஈக்குவல் டு 2 3 4. ஓகேங்களா, ஸோ 2 செட்டுமே இப்படி கொடுக்காம இந்த மாதிரி அவன் ரோஸ்டர் ஃபார்ம், இதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம், இந்த ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சி வந்து கொடுத்துட்டான் 3,5 கொடுத்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கான். 1 2 3 மொத்தம் 3 டிவிஷன் கொடுத்துருக்கான். இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்கதை ஏ கொட்டு பி கொட்டு எடுத்து எழுதிட்டேன், சியும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டிவிஷன் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ மொதல் இன்டர்செக்ட் பார்த்தேன், இதுக்கு பேர் யூனியன். யூனியன்னா சேர்த்து எழுதுறது. ஓகேங்களா, இதில் ஒரு எலமெண்ட் இருக்குது, இதில் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். இதில் இருக்கிறதே இதில் இருந்துச்சு அப்படின்னா 2 தடவைக்கு ஒரு தடவை எழுதினால் போதும். டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணணும். அதாவது டூப்ளிகேட்னா ரிப்பீட்டட் எலமெண்ட் வரக்கூடாது அப்படின்றதான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோன்னே ஏ இருக்குது, இங்கே பி யூனியன் சி இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்து எழுதும்போது பி யூனியன் சி செய்கிறேன். ஸோ பின்றது 2, 3, 4, யூனியன் சி வந்து 3, 5. ஸோ இது வழக்கம் போல் யூனியன் அப்படின்றப்ப நம்ம என்ன சொன்னோம், சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ சேர்த்து எழுதும்போது என்ன ஆகுது பாருங்கள், 2 எழுதிட்டேன், 3 2 தடவை இருக்குது, 2 தடவைக்கு ஒரு தடவை எழுதினால் போதும், ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. 4 எழுதியாச்சு, 5 எழுதியாச்சு. ஸோ இது பி யூனியன் சி. ஓகேங்களா, அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ வந்து 0,1. ஓகேங்களா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 0,1 கிராஸ் பி யூனியன் சி 2, 3, 4, 5 ரெண்டையும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏ கிராஸ் பி யூனியன் சி 0லேருந்து இந்த 4 எலமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறேன். 0,2 0,3 0,4 0,5. அதே மாதிரி 1 எடுக்கும்போது 1லேருந்து இந்த 4 எலமெண்ட்டையும் அகைன் 1,2 1,3 1,4 1,5. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. நம்மளுக்கு கேட்டிருக்க டிவிஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான் ஈக்குவேஷன் 1ன்னு செலக்ட் பண்ணியாச்சு.
அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேங்களா, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் நான் வந்து ஏ கிராஸ் பியை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். ஏ வந்து 0,1 கிராஸ் பி வந்து 2,3,4. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறது தெரியுது அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்து கவனிச்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏவோட எலமெண்ட் 0,1, பியோட எலமெண்ட் 2,3,4. ஸோ இது கிராஸ் எடுக்கும்போது ஜீரோவில் இது மூணையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ 0,3,4. ஓகேங்களா, 0,2, 0,3, 0,4. அகைன் ஒன்றா இந்த 3 எலமெண்ட்டோட கனெக்ட் பண்ணுறேன். 1,2, 1,3, 1,4. ஸோ இது ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏ வந்து 0,1 கிராஸ் சி வந்து 3,5. ஸோ ஜீரோவிலேருந்து இந்த 2 எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். 0,3, 0,5. அதே மாதிரி 1ஓட கனெக்ட் பண்ணும்போது 1,3, 1,5. இது ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்றப்ப ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறேன். 0,2, 0,3. ஸோ 0,3 இங்கே இருக்குது, இதை கட் பண்ணிட்டேன். 0,4, 1,2, 1,3. 1,3 அங்கே இருக்குது, கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, 1,3 அகைன் 1,4. ஸோ கட் பண்ணது போக இதில் மீதி என்ன இருக்குது, 0,5, 1,5. ஓகேங்களா, ஸோ இதை எழுதும்போதே நம்ம கொஞ்சம் இது ஃபஸ்ட் டைம்ன்றனால நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். வந்தது ரிப்பீட்டடாக வந்ததுனால கட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து எழுதும்போது 0,2 எழுதுவீங்க, 0,3 எழுதுவீங்க, 0,4 எழுதுவீங்க. இங்கே இருக்க ஜீரோவில் வேறு என்ன இருக்குன்னு இங்கேயும் பார்த்து அங்கே ரிப்பீட்டடாக இல்லைன்னா அதை எடுத்து எழுதிடலாம் 0,5 அப்படின்ட்டு. ஏன்னா ஜீரோவில் ஆரம்பிக்கக்கூடியது இமேஜ், இந்த ப்ரீ இமேஜ் 0 அப்படின்றப்ப அதை ஃபுல்லாக வரிசையாக எடுத்து எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது செக் பண்ணும்போது. ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ 0,2, 0,3, 0,4 அடுத்தது 0,5 எழுதிருங்க. அப்புறம் 1,2, 1,3, 1,4 அடுத்தது 1,5 எழுதிருங்க. ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. இங்கே என்ன இருக்குது, 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா, எடுத்து எழுதிடலாமா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 6th சம்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவிஷன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6th சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன் தான். செகண்ட் டிவிஷன் பாருங்கள், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேங்களா, ஸோ இதை இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். ஏக்கும் பிக்கும் சிக்கும் உங்கள் டேட்டா ஏற்கனவே தெரியும். ஓகேங்களா, கொடுத்துருக்கிறத எழுதியிருக்கேன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ பாருங்கள், பி கிராஸ் சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இதுதான். ஓகேங்களா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி. ஸோ இதை எடுத்து எழுதியிருக்கேன். இதில் வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ பி இன்டர்செக்ட் சி அப்படின்றப்ப பியோட டேட்டா 2, 3, 4, சியோட டேட்டா 3,5. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக எது இருக்குது, ஜஸ்ட் 3 ஒன்லி. ஓகேங்களா, ஸோ அப்போ 3 மட்டும் எழுதியிருக்கேன். பி இன்டர்செக்ட் சி ஈக்குவல் டு 3. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ அப்போ ஏல இருக்கக்கூடிய டேட்டாவோட இந்த பி இன்டர்செக்ஷன் சி 3யை கிராஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சின்றது ஏவோட டேட்டா 0,1, பி இன்டர்செக்ட் சியோட டேட்டா 3. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த 0யும் 3யும் செட்டு சேர்க்குறேன், 1யும் 3யும் செட்டு சேர்க்குறேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு அடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, 0,3, 1,3. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், RHS எடுக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சு நெக்ஸ்ட்டு RHS. ஸோ RHSல பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி. இதுதான் RHSல. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத எடுத்து எழுதுகிறேன், ஏ கிராஸ் பி. ஸோ ஏவோட டேட்டா 0,1, பியோட டேட்டா 2,3,4. ஸோ 0வை எடுக்கிறேன், 0வை எடுத்து இந்த 3யும் செட்டு சேர்க்குறேன், 0,2, 0,3, 0,4. ஓகேங்களா, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 1 எடுக்கும்போது இதே 3யும் கனெக்ட் பண்ணுறேன், 1,2, 1,3, 1,4.
ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சி பாருங்கள், ஏவோட டேட்டா 0,1, சியோட டேட்டா 3,5. ஸோ 0,3 0,5 இதைத்தான் நான் கிராஸ் பண்ணும்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1,3 1,5 ஓகேங்களா. ஸோ எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் இன்டர்செக்ட் பண்ண போகிறேன். இன்டர்செக்ட் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்கோ அதை தான் எடுத்து எழுத போகிறேன். ஓகேங்களா. ரெண்டுக்கும் காமனாக பாருங்கள், 0,2 இருக்கா? இல்லை. 0,3 இருக்கா? ஓகே இருக்குது. அப்போ 0,3 இருக்குது. 0,4 இருக்கா? இல்லை. 1,2 கிடையாது. 1,3 இருக்குது. 1,4 கிடையாது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? 0,3 1,3 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி. இது ஈக்குவேஷன் நம்பர் செகண்டு. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ 0,3 1,3 இங்கே என்ன இருக்குது? 0,3 1,3. ஸோ ஃப்ரம் 1 and 2 ஓகேங்களா. ஸோ எடுத்து எழுதலாம். ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு எழுதிடலாமா. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செகண்ட் டிவிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் டிவிஷன் பாருங்கள், ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி ஓகேங்களா. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சியை கிராஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஒவ்வொரு எடுத்து எழுதிருங்க. ஏக்கான டேட்டா 0,1, பிக்கான டேட்டா 2,3,4, சிக்கான செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3,5. ஸோ இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதுகிறேன். ஏ யூனியன் பியை தான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ யூனியன் பி கிராஸ் சியில் ஏ யூனியன் பியை எடுக்கிறேன். ஏன்ற டேட்டா 0,1, பின்ற டேட்டா வந்து 2, 3, 4. ஸோ ஏ யூனியன் பின்றது இதுதான் ஓகேங்களா. ஸோ 0லேருந்து 0,1 யூனியன் 2,3,4 ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். டூப்ளிகேட் ஒரு டேக்கு மேலே எழுதக்கூடாது, வந்ததே திருப்பி எழுதக்கூடாது சரிங்களா. ஒரு டேட்டா ஒரு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த யூனியனோட கண்டிஷன். ஸோ அப்போ 0, 1, 2, 3, 4 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இது வந்து ஏ யூனியன் பி ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ யூனியன் பி கிராஸ்ன்றப்ப ஏ யூனியன் பி போட்டு இதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வர்ற ஆன்சரோட சியை நான் கிராஸ் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சின்றப்ப ஏ யூனியன் பிக்கான டேட்டா கிராஸ் சி. ஸோ இதை எடுக்கும்போது நான் 0லேருந்து இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 0,3 0,5 0,3 0,5. நெக்ஸ்ட்டு 1 எடுக்கும்போது இந்த ரெண்டு டேட்டாவை கனெக்ட் பண்ணுறேன். 1,3 1,5 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 2 எடுக்கிறேன். 2,3 2,5. 3 அதே மாதிரி எடுக்கிறேன். 3,3 3,5. அடுத்தது 4 எடுக்கும்போது 4,3 4,5. ஸோ இதுதான் வந்து ஏ யூனியன் பி கிராஸ் சி ஓகேங்களா. நமக்கு தேவையான லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு நான் ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறேன். ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் சி யூனியன் ஏ பி கிராஸ் சி. இதுதான் ஆர்ஹெச்எஸ், ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஸோ இது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் எடுக்கிறேன், ஏ கிராஸ் சி. ஸோ ஏவோட டேட்டா 0,1, சியோட டேட்டா 3,5. ஸோ இதை கிராஸ் எடுக்கும்போது 0 3,5 ரெண்டு கனெக்ட் ஆகும். ஸோ 0,3 0,5. அடுத்தது 1 எடுக்கும்போது 1,3 1,5 ஓகேங்களா. ஸோ 0,3 0,5 அடுத்து 1,3 1,5 இதுதான் இங்கே வரும். ஸோ இது ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ பியும் டியும் இது பி இது சி. பி கிராஸ் சின்றப்ப 2 எடுக்கும்போது 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இன்டர்செக்ட் இது கிராஸ் எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஸோ இதுதான் நான் எடுத்து எழுதணும். ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சின்றப்ப ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறேன். டூப்ளிகேட் டேட்டா எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் விட்டுறணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0,1 இருக்குது, இங்கே வந்து 2,3,4 இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேட்டா ரெண்டு எதுவும் காமன் இருந்தால் தான் இங்கே காமன் வரும். ஸோ அதனால் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக எழுதலாம். இருந்தாலும் உங்களுக்கு செக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எழுதிக்கலாம். 0,3 நான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். 0,5 1,3 1,5 ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த டேட்டாலாம் இங்கே எங்கேயோ இருக்கா பாருங்கள், அந்த செட்டு ஆர்டர் பேர் எதுவும் இருக்கா? ஆர்டர் பேர் எதுவுமே இல்லை. அப்போ இதையுமே சேர்த்து ஃபுல்லாகவே எழுதிடலாம். ஸோ 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 ஓகேங்களா.
ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 டேட்டா இருக்குது. ஆர்டர் பேர் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 10 இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ணிங்கன்னா 10. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேங்களா. ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எழுதணும் அதை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நான் எடுத்து எழுதலாமா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS ஓகேங்களா. ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடலாம் ஓகேங்களா. வெரிஃபை பண்ணியாச்சு. அண்ட் ப்ரூவ்ட் ஆர் வெரிஃபைடு என்ன வேணாலும் எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்க 6th சம் 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் இருக்கக்கூடிய 6th சம் ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 7th சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.